நாளைய தினத்துக்கு பின்னர் அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவை அண்மித்து குறைந்த தாளமுகமாக உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய கடும் மின்னல் தாக்கங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரை காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் அமையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் முதல் 28ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் திணைக்களம் கோரியுள்ளது. இதனிடையே வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல், சப்ரகமோ, தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.